என்ன சிட்டு? என்ன? ஆமா, உன் மாமன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? லெட்டர் வந்துச்சு. அத பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன? ஏதோ உன் மாமன் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மாமா பட்டாளத்துல சேர்ந்துடுச்சான். பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகுமாமே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமன் ஆச்சே, நீ பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமன் எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதியிருந்தாரு. என்ன பத்தி எழுதிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒண்ணு எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும் நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாரு நீதான சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதணும்னு தவம் கடந்த மாதிரி சொல்றிய. சரிடி, கோச்சுக்காத. இஸ்கு உன்னையடி நான் கோச்சுக்க போறேன். ஏன்பா தம்பி என்னப்பா எழுதியிருக்கா கடுதாசியில? படிக்கிறேம்மா. அன்புள்ள அக்காவுக்கு உன் தம்பி வேலுசாமி எழுதியது. நான் சுகம், நீயும் காமாட்சியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு வேலை கிடைத்தால் பொன்முடிராயன் கோயிலுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். இந்த கடிதம் கண்டதும் தம்பி ராமகிருஷ்ணனுடன் சென்று பொங்கல் வைக்கவும். இப்படிக்கு உன் தம்பி வேலுசாமி. சாமி கடவுளே, எங்களெல்லாம் நல்லபடியா காப்பாத்த. நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா. என்ன போஸ்ட் மாஸ்டரையா, கதவை சாத்திட்டு நீங்களே லெட்டர் எடுத்துட்டு போறீங்களே? நல்ல பொண்ணுமா நீ. அந்த பிள்ளையாண்டான அழைச்சிட்டு போய் பொங்க வைக்கிறேன்னு தண்ணியில தள்ளி விட்டுட்டு இப்ப அவனுக்கு நல்ல ஜுரம் அடிக்கிறது. ஜுரமா? ஆமாம்மா, கஷாயம் காய்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம், அவனுக்குன்னு வேற யாரு இருக்கா?
காமாட்சி, என்ன உடம்புக்கு ஜுரங்க. ஜுரமா? கைய கொண்டா? ஆஹா, எனக்கு இல்லைங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தருக்கு. அதுக்கு மருந்து வேணும். வியாதிஸ்தரை பார்க்காம எப்படிமா மருந்து கொடுக்கறது? ஜுரம் எதனால வந்துச்சு? தண்ணியில விழுந்ததுனால. நீர் ஜுரமா? கொஞ்சம் இருமா. தம்பி, எழுந்திருப்பா. பாத்துப்பா, முள்ளமா. இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லைங்க. கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கஞ்சி சாப்பிடு. வேண்டாங்க, இப்பதான் ரொட்டி சாப்பிட்டேன். கஞ்சி சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு வரும். சாப்பிடு. ஏன்பா கண்ணு கலங்குது? உடம்பு ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, பிறந்ததுல இருந்து தாய் தகப்பனை பார்க்காதவம்மா நான். உங்க கைனால இந்த கஞ்சை சாப்பிடுறது நினைச்சா என்ன பெத்த தாயே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. உங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது நான் எப்பவுமே நோயாளியா இருக்கணும் போல தோணுது. அப்படிலாம் சொல்லாதப்பா. ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தப்போ நான் சொந்த பந்தங்களை பத்தி கவலையே படல. ஆனா நோயின்னு படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது. இப்படி மனசொடிஞ்சு பேசாத தம்பி. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். மழை வர மாதிரி இருக்கு, வெளியில எங்கேயும் போகாதீங்க. திரும்பவும் காய்ச்சல் வந்துட போகுது. அண்ணே, காத்த முத்துனே. என்ன தம்பி, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இத வந்துடுறேன். இந்தாங்க. காத்தமுத்து மாமா, என்ன காமாட்சி? எங்களுக்கு ஏதாவது கடிதாசி வந்திருக்கா கேளுங்க. அண்ணே, இந்த லெட்டர் கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற? காமாட்சி தான் பக்கத்திலே நிக்குதே. இல்லண்ணே, எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, கொடுத்துருங்க. சரி கொடு. மாமா, தபால் கொடுக்கறது தபால்காரங்க வேலை, உங்களது இல்ல. ஆமா, இது என்னோட வேலை இல்லையே. பிடிப்பா அண்ணே, நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூட செய்ய மாட்டீங்க? கொடுத்துருங்க அண்ணே. என்னம்மா இது? நீ யாரு பிடிமா? மாமா, இது நல்லா இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன், அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்தா தம்பி,
நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி, உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. இந்தா. நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே? சொல்றேன், எழுதிக்கிங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம். உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியாது. காரணம், நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம், என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணுலயும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லயும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி. ஒரே ஒரு நிமிஷம். இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். என்ன காமாட்சி அது? உங்களுக்காக மிளகு குழம்பு கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ குழம்பு கொண்டு வரது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? வேலன் உன் மேல உயிரியா வச்சிருக்காரு. நாம 2 பேர் பழகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. என் மாமா கிட்ட எனக்கு ஆசை இல்லை, வெறும் அன்புதான் இருந்துச்சு. அவர்தான் என் புருஷன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அவர் உன் கூட வாழணும்னு தான் இந்த ஊரை விட்டே போனாரு. ஊதாரித்தனமா இல்லாம 4 காசு சம்பாதிக்கணும் தான் மிலிட்டரியில போய் சேர்ந்தாரு. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன். வேற யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. நீதான் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலுசாமி அண்ணனுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லையா? கடைசியா சொல்றேன், நான் வாழ போறது உங்க கூட தான். அதை தடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது.